தேவனுடைய ஞானம். தேவனுடைய அந்தரங்க ஞானத்தை நீர் ஆராய்ந்து சர்வ வல்லவருடைய சம்பூரணத்தை நீர் அறியக்கூடுமோ? அது வானபரியந்தம் உயர்ந்தது. உம்மால் என்ன ஆகும்? அது பாதாளத்திலும் ஆழமானது. நீர் அறியக்கூடியது என்ன? அதன் அளவு பூமியை பார்க்கிலும் நீளமும் சமுத்திரத்தை பார்க்கிலும் அகலமுமாயிருக்கிறது. அவர் பிடித்தாலும் அவர் அடைத்தாலும் அவர் நியாயத்தில் கொண்டு வந்து நிறுத்தினாலும் அவரை தடை பண்ணுகிறவன் யார்? மனுஷருடைய மாயத்தை அவர் அறிவார். அக்கிரமத்தை அவர் கண்டும் அதை கவனியாதிருப்பாரோ? புத்தியில்லாத மனுஷன் காட்டு கழுதை குட்டிக்கு ஒப்பாக பிறந்திருந்தாலும் பெரு நெஞ்சுள்ளவனாயிருக்கிறான். சர்வ வல்லவருடைய சம்பூரணம். சோப்பார் தேவனை பற்றியும் அவருடைய மகத்துவத்தை பற்றியும் மகிமையை பற்றியும் சொல்லுகிறார். அதே வேளையில் அவர் மனுஷருடைய மதியீனத்தை பற்றியும் மாயையை பற்றியும் சொல்லுகிறார். தேவன் மிகவும் பெரியவர். அவருடைய ஆழ்தத்துவத்தை நம்முடைய மனுஷ ஞானத்தினால் பரிபூரணமாய் அறிந்து கொள்ள முடியாது. தேவனுடைய அந்தரங்க ஞானத்தை மனுஷரால் ஆராய முடியாது. அவருடைய சம்பூரணத்தை நம்மால் அறியவும் கூடாது. தேவனுடைய ஞானம் இரட்டிப்புள்ளது மட்டுமல்ல, அது அளவிட முடியாதது. தேவனை அறிவது. யோபு 11:7 தேவனுடைய அந்தரங்க ஞானத்தை நீர் ஆராய்ந்து சர்வ வல்லவருடைய சம்பூரணத்தை நீர் அறியக்கூடுமோ என்று கேட்கப்பட்டிருக்கும் கேள்விக்கு பலர் தேவனை அறிய முடியாது என்றே பதில் கூறுகிறார்கள். தேவனை ஒரு பரிசோதனை சாலையில் அறிந்து கொள்ள முடியாது. தொலைநோக்கியில் வானத்தில் உள்ள நட்சத்திரங்களை பார்ப்பது போல தேவனை பார்க்க முடியாது. ஆனாலும் தேவன் அறியக்கூடாதவர் அல்ல. அவரோடு நாம் தனிப்பட்ட முறையில் ஐக்கியம் வைத்துக் கொண்டால் தேவனை நம்மால் அறிய முடியும். தேவன் தம்மை நமக்கு வெளிப்படுத்தி காண்பிப்பார். வேதாகமத்தில் தேவன் தம்மை வெளிப்படுத்தி இருக்கிறார். 1000க்கும் மேற்பட்ட வசனங்கள் தேவனை பற்றி விளக்கி கூறுகின்றன. அதிக கல்வி கற்ற பெரிய ஞானிகளால் கூட தேவனை காண முடியாமல் போகலாம். ஆனாலும் தங்களுடைய உள்ளத்தில் கர்த்தரை விசுவாசிக்கும் சாதாரண ஜனங்களால் கூட கர்த்தரை அறிந்து கொள்ள முடியும். தேவன் தம்முடைய சர்வ ஆளுகையின் பிரகாரமாய் சர்வ சிருஷ்டிகளுக்கும் தம்முடைய பராமரிப்பை கொடுக்கிறார். தேவனுடைய பராமரிப்பு தெய்வீக பராமரிப்பாய் இருக்கிறது. தேவனுடைய தெய்வீக சுபாவத்தையும் அவருடைய தெய்வீக பராமரிப்பையும் நம்மால் பூரணமாய் அறிந்து கொள்ள முடியாது. தேவனை பற்றி சம்பூர்ணமாய் அறிந்து கொள்வதற்கு நம்முடைய ஞானம் போதுமானதல்ல, அது குறைவுள்ளது. நாம் தேவனை பற்றியும் அவருடைய பராமரிப்புகளை பற்றியும் அவருடைய காலங்களை பற்றியும் பேசும்போது நாம் அவற்றை பூரணமாய் புரிந்து கொள்ளாமலேயே பேசுகிறோம். நம்மால் அறிந்து கொள்ள முடியாதவற்றை நாம் அறிந்திருப்பது போல பேசுகிறோம். சோப்பார் தேவனுடைய ஞானத்தை பற்றி யோபுவிடம் சொல்லும் போது, தேவனுடைய அந்தரங்க ஞானத்தை நீர் ஆராய்ந்து சர்வ வல்லவருடைய சம்பூரணத்தை நீர் அறியக்கூடுமோ என்று சொல்லுகிறார். நாம் கர்த்தரை தேடும்போது அவரை கண்டுபிடிக்கலாம். கர்த்தராகிய தம்மை அவர்கள் தடவியாகிலும் கண்டுபிடிக்கத்தக்கதாக தம்மை தேடும்படிக்கு அப்படி செய்தார். அவர் நம்மில் ஒருவருக்கும் தூரமானவர் அல்லவே என்று அப்போஸ்தலர் பவுல் சொல்லுகிறார். அப்போஸ்தலர் 17:27. ஆனாலும் மனுஷரால் சர்வ வல்லவருடைய சம்பூரணத்தை அறிந்து கொள்ள முடியாது. தேவன் இருக்கிறார் என்பதை நம்மால் அறிந்து கொள்ள முடியும். ஆனாலும் அவர் எப்படி இருக்கிறார் என்பதை நம்மால் அறிந்து கொள்ள முடியாது. நாம் தேவனை பற்றி பேசும்போது மனத்தாழ்மையோடும் மிகுந்த எச்சரிப்போடும் பேச வேண்டும். தேவனோடு ஒருபோதும் வாக்குவாதம் பண்ணிவிடக்கூடாது. தேவனுக்கு விரோதமாய் நாம் கலகம் செய்யக்கூடாது. தேவன் தம்மை பற்றி நமக்கு எந்த அளவுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறாரோ அந்த தெய்வீக வெளிப்பாட்டிற்காக நாம் கர்த்தருக்கு நன்றி உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். நம்முடைய அறிவு குறைவுள்ளது. நாம் தீர்க்க தரிசனம் சொல்லுதலும் குறைவுள்ளது. நிறைவானது வரும்போது குறைவானது ஒளிந்து போம் என்று அப்போஸ்தலர் பவுல் சொல்லுகிறார். 1 கொரிந்தியர் 13:9-10. நம்முடைய சுய புத்தியினாலோ சுய அறிவினாலோ தேவனை பற்றி அறிந்து கொள்ள முடியாது. தேவன் தம்மை எந்த அளவுக்கு நமக்கு வெளிப்படுத்தி காண்பிக்கிறாரோ அந்த அளவுக்கு மாத்திரமே நம்மால் அவரை அறிந்து கொள்ள முடியும். தேவனுடைய அந்தரங்க ஞானமும் சர்வ வல்லவருடைய சம்பூரணமும் வானபரியந்தம் உயர்ந்தது. அது பாதாளத்திலும் ஆழமானது. தேவனுடைய ஞானத்தையும் சம்பூரணத்தையும் அறிந்து கொள்ளும் அறிவு மனுஷரிடத்தில் இல்லை. தேவனுடைய கிருபையும் வெளிப்பாடும் இல்லாமல் நம்மால் தேவனை பற்றி சிறிதும் அறிந்து கொள்ள முடியாது. மனுஷருடைய மாயம். தேவனுடைய நியாய தீர்ப்புகள் மகா ஆழமானது.
தேவனுடைய திட்டத்தின் ஆழத்தை மனுஷரால் அளந்து பார்க்க முடியாது. தேவனுடைய தெய்வீக கிரியைகளுக்கான காரணங்களையும் நம்மால் அறிந்து கொள்ள முடியாது. தேவனுடைய தெய்வீக ஞானத்தை பற்றி சோப்பார் சொல்லுவது போல அப்போஸ்தலர் பவுல் தேவனுடைய அன்பை பற்றி விவரித்துச் சொல்லுகிறார். விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாயிருக்கவும் நீங்கள் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி சகல பரிசுத்தவான்களோடும் கூட கிறிஸ்துவனுடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் இன்னது என்று உணர்ந்து அறிவுக்கு எட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் தேவனுடைய சகல பரிபூரணத்தாலும் நிறையப்படவும் அவர் தமது மகிமையினுடைய ஐசுவரியத்தின்படியே உங்களுக்கு அனுகிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். எபேசியர் 3:17 முதல் 19 வரை. தேவனுடைய அந்தரங்க ஞானம் சர்வ வல்லவருடைய பரிபூர்ணம் ஆகியவற்றின் அளவு பூமியை பார்க்கிலும் நீளமும் சமுத்திரத்தை பார்க்கிலும் அகலமுமாய் இருக்கிறது. தேவன் சர்வ ஆளுகை உள்ளவர். தேவன் மனுஷருடைய ஜீவியத்தை மரணத்தினால் முடிக்கும் போது தேவனுடைய கிரியை குறித்து யாரும் அவரோடு கேள்வி கேட்க முடியாது. மரணம் மனுஷருக்கு ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணும். தேவன் தம்முடைய சர்வ ஆளுகையினால் மனுஷருடைய ஜீவியத்திலும் குடும்பங்களிலும் தேசங்களிலும் மாற்றங்களை உண்டு பண்ணுகிறார். அவர் மனுஷரை தம்முடைய நியாயத்தில் கொண்டு வந்து நிறுத்துகிறார். மனுஷரை பிடித்து அடைக்கிறார். இவை எல்லாமே தேவனுடைய சர்வ வல்லமையினாலும் சர்வ ஆளுகையினாலும் நடைபெறுகிற காரியங்கள். தேவனை யாராலும் தடை பண்ண முடியாது. சோப்பார் யோபுவிடம் தேவனை தடை பண்ணுகிறவன் யார் என்று கேட்கிறார். தேவன் மனுஷருடைய எல்லா காரியங்களையும் ஆராய்ந்து அறிந்திருக்கிறார். தேவனுக்கு மறைவான ரகசியம் எதுவும் இல்லை. மனுஷருடைய மாயத்தை அவர் அறிவார். மனுபுத்திரர் சிறிய பாவங்களை செய்திருந்தாலும் ரகசியமான பாவங்களை செய்திருந்தாலும் தேவன் அவை எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். மனுஷன் தன்னுடைய பாவங்களை மறைத்தாலும் கர்த்தர் அதையும் அறிந்திருக்கிறார். மனுஷருடைய மாயையான எண்ணங்கள் மாயையான வார்த்தைகள் ஆகிய எல்லாவற்றையும் கர்த்தர் அறிவார். தேவன் நீதிமான்களை அறிந்திருப்பது போல அக்கிரமக்காரரையும் அறிந்திருக்கிறார். அக்கிரமக்காரரின் அக்கிரமத்தை தேவன் கண்டும் அதை கவனியாதிருக்க மாட்டார். அக்கிரமக்காரர் மீது தேவனுடைய நீதியான நியாய தீர்ப்பு வரும். தேவனுடைய ஆக்கினை தீர்ப்புக்கு அக்கிரமக்காரராலும் துன்மார்க்கராலும் தப்பிக்க முடியாது. புத்தி இல்லாத மனுஷன். சோப்பார் மனுஷனை பற்றி சொல்லும்போது அவன் புத்தியில்லாத மனுஷன் என்று சொல்லுகிறார். மனுஷன் தன்னுடைய உண்மையான நிலைமையை அறிந்து கர்த்தருக்கு முன்பாக தன்னை தாழ்த்த வேண்டும். புத்தியில்லாத மனுஷன் பெருமை உள்ளவனாகவும் பெருநெஞ்சு உள்ளவனாகவும் இருக்கிறான். புத்தியில்லாத மனுஷன் காட்டுக்கழுதை குட்டிக்கு ஒப்பாக பிறந்திருக்கிறான். காட்டுக்கழுதை புத்தியினமானது, அதை பழக்கி பயன்படுத்த முடியாது. காட்டுக்கழுதைக்கு எதையும் கற்றுக் கொடுக்கவும் முடியாது. தேவன் மனுஷனை தம்முடைய சாயலாக சிருஷ்டித்தார். அவனை நிறைவாகவும் பரிபூர்ணமாகவும் சிருஷ்டித்தார். ஆனால் அவனோ வெறுமையாயிருக்கிறான். மனுஷன் புத்தி இல்லாத வீணான சிருஷ்டியாயிருக்கிறான். தேவன் மனுஷனை பரிபூர்ணமாய் சிருஷ்டித்திருந்தாலும் புத்தியில்லாத மனுஷன் தன்னைத்தானே வெறுமையாக்கி விட்டான். அவனுக்குள் ஒன்றுமில்லை. புத்தியில்லாத மனுஷன் அழிந்து போகிற மிருகத்திற்கு ஒப்பாயிருக்கிறான். கனம் பொருந்தினவனாயிருந்தும் அறிவில்லாத மனுஷன் அழிந்து போகும் மிருகங்களுக்கு ஒப்பாயிருக்கிறான். நான் காரியம் அறியாத மூடனானேன், உமக்கு முன்பாக மிருகம் போல் இருந்தேன் என்று சங்கீதக்காரர் சொல்லுகிறார். சங்கீதம் 73:22. மனுஷன் எதற்கும் பிரயோஜனப்படாத காட்டுக்கழுதை குட்டிக்கு ஒப்பாக பிறந்திருக்கிறான். புத்தியில்லாத மனுஷனால் இதுவரையிலும் ஒரு பிரயோஜனமும் உண்டாகவில்லை. இனிமேலும் அவனால் ஒரு பிரயோஜனமும் உண்டாகப் போவதில்லை. அவன் கிறிஸ்துவின் கிருபைக்கு முன்பாக வரவேண்டும். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுவப்பட வேண்டும். அப்போதுதான் புத்தியில்லாத மனுஷனால் பிரயோஜனமாய் இருக்க முடியும். இயேசு கிறிஸ்து ஒரு சமயம் எருசலேம் நகரத்திற்குள்ளே ஜெயபவனியாக பிரவேசித்த போது அவர் கழுதைக்குட்டியின் மீது ஏறி வந்தார். கழுதைக்குட்டி புத்தி இல்லாததுதான், அது பிரயோஜனம் இல்லாததுதான். ஆனாலும் அது இயேசு கிறிஸ்துவிடம் அழைத்துக் கொண்டு வரப்பட்ட போது கழுதைக்குட்டி இயேசு கிறிஸ்துவுக்கு பிரயோஜனம் உள்ளதாயிற்று. கழுதைக்குட்டி எதற்கும் கீழ்ப்படியாது, அதை பழக்கவும் முடியாது. இது கழுதைக்குட்டியின் சுபாவம். நாட்டுக்கழுதையை ஓரளவு பழக்கிவிடலாம். காட்டுக்கழுதை குட்டியை எந்த வேலைக்கும் பழக்க முடியாது. நாம் அந்த மிருகத்திடம் எப்படித்தான் புத்திமதிகளை சொன்னாலும் அதை செவி கொடுத்து கேட்காது. காட்டுக்கழுதையை தன்னிச்சையாய் திரிய விட்டவர் யார்? அந்த காட்டுக்கழுதையின் கட்டுகளை அவிழ்த்தவர் யார்? அதற்கு நான் வனாந்திரத்தை வீடாகவும் ஒவ்வொரு நிலத்தை வாசஸ்தலமாகவும் கொடுத்தேன். அது பட்டணத்தின் இரைச்சலை அலட்சியம் பண்ணி ஓட்டுகிறவனுடைய கூக்குரலை மதிக்கிறதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார்.
காட்டுக்கழுதை குட்டி பிரயோஜனமற்ற மிருகமாய் இருந்தாலும் அது சுய பெருமை உள்ளது. அந்த மிருகத்தினால் யாருக்கும் எந்த பிரயோஜனமும் உண்டாகாது. புத்தியில்லாத மனுஷனும் காட்டுக்கழுதை குட்டிக்கு ஒப்பாக பெருநெஞ்சு உள்ளவனாக இருக்கிறான். புத்தியில்லாத மனுஷன் சர்வ ஞானமுள்ள தேவனிடத்தில் விவாதம் பண்ணக்கூடாது. கர்த்தருடைய கிரியையை மனுஷன் தடை பண்ண முயற்சி செய்யக்கூடாது. மனுஷனுடைய பலவீனம், சோம்பேறித்தனம், அடங்கா குணம் ஆகியவற்றை காட்டுக்கழுதை விளக்குகிறது.